Hi dears, Assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். நம்ம ஒரு முறை ஆட்டுக்கால் பாயா ரெசிபி போட்டிருந்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆட்டுக்கால் நம்ம கடையிலேயும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரலாம், அல்லது நம்மளையும் க்ளீன் பண்ணலாம். கடையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரும்போது சில நேரம் சரியாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சில இடங்களில் ரொம்பவே பக்கவாக க்ளீன் பண்ணி தருவாங்க. ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ஆட்டுக்கால் 4 வாங்குறோன்னா அந்த 2 காலுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுல போயிடும். 4 ஆட்டுக்கால் 100 ரூபாய்க்கு வாங்கினோன்னா 50 ரூபா க்ளீன் பண்ணுறதுக்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம இதை ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி. சுடுதண்ணி இல்லாமல் நம்மளால் இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கக்கூடிய பக்குவத்துக்கு இருக்கணும். நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நல்லா கொதிக்கக்கூடிய தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ்வும் ஆனில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கொதி நிலையில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஆட்டுக்கால்களை எடுத்து உள்ளே வச்சு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு மொத்தமான பின்னாடி வந்து பிடிமானம் இருக்கக்கூடிய ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுக்கும்பொழுது அவ்வளோ ஈஸியாக அந்த முடி வந்து தனியாக கழண்டுட்டு ஈஸியாக வருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 4 காலையும் ஒரே சமயத்தில் போட்டு நம்ம க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஒவ்வொரு காலாக தான் நம்ம வச்சு க்ளீன் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நேரம் அந்த சுடுதண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த முடி வெளியிலே வராது. ஒன்று தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். அதே மாதிரியே அந்த கொதி நிலையில் இருக்கக்கூடிய தண்ணியில் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் போல் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். திருப்பி நம்ம வச்சு எடுத்து க்ளீன் பண்ணோன்னா முடி சரியாக வராது. ஒரு முறை சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வழட்டி எடுத்துடணும். ஒரு பக்கம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் நல்லா சுட வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடையும் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாக இருக்கனால இந்த மாதிரி அந்த ஆட்டுக்கு ஒரு ஷூ மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா மொத்தமாக அந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வந்துடும். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம நல்லா சுடுதண்ணியில் வச்சு அந்த பக்கம் இருக்கக்கூடிய முடிகளையும் எடுத்தாச்சு. இந்த பகுதியில் இடையில இருக்கக்கூடிய முடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி எடுத்தோம்னா முக்கவாசி வந்துடும். ஆடு நல்ல எலசான ஆடாக இருந்துச்சுன்னா எல்லா முடிகளுமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இதுவே கொஞ்சம் முத்தலான ஆடு, கொஞ்சம் வயசான ஆடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முடிகள் வந்து சரியாக எடுக்க வராது. அந்த மாதிரி வராத முடிகளை நம்ம நெருப்பில் பொசுக்கி விட்டு தான் எடுக்கணும். இப்போ 4 காலையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடுக்கெல்லாம் எடுக்க முடியாத மாதிரி இருக்கக்கூடிய முடியை நம்ம இந்த மாதிரி பொசுக்கி விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அந்த முடி வந்து பொசுங்கி வந்துடும். ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் கூட ஆட்டுக்கல்ல முடிகளே ஒட்டி இருக்காது. இதுவே நமக்கு எலசான ஆடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த சுடுதண்ணி வச்சு க்ளீன் பண்ணும் போது எல்லாமே போயிடும். இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 1-2 மட்டும் நம்ம அடுப்பில் காமிச்சு பொசுக்கிக்கலாம். எவ்வளோ நல்லா முடிகளே இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்மளே செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து கடையிலே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுல அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. முடிகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இதை நாமளே வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஆனால் என்னால் உடனே போட முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.